பராமரிக்கும் தனியார் நிறுவனமும் முழு கவனம் செலுத்தவில்லை. ஆண்டில் 70 நாட்கள் தான் ஆற்றில் இருந்து இத்திட்டத்திற்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அப்போதும் கூட ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே தண்ணீர் எடுக்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு காலத்திலாவது 24 மணி நேரமும் தண்ணீர் வருமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும். 6 நீரேற்ற நிலையங்களிலிருந்து ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தான் தண்ணீர் ஒன்றாவது நிலையத்திலிருந்து 6வது நிலையம் வரை செல்லும். இவற்றில் ஏதாவது ஒரு நிலையத்தில் பிரச்சனை என்றாலும் ஒட்டுமொத்தமாக 6 நீரேற்ற நிலையங்களுக்கும் செயல்படாத நிலை ஏற்படுகிறது. இது போன்ற குறைகளை எல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும். கடந்த மாதம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது. அப்போது கூட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு தண்ணீர் எடுக்கவில்லை. மழைக்காலம் தொடங்கினால் பவானி ஆற்றில் உபரிநீர் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் குழாய் மோட்டார் பழுதுகளை சீரமைத்து திட்டத்துக்கான 1.5 TMC தண்ணீரையும் எடுக்க வேண்டும் என்றார். இது குறித்து இத்திட்ட பொறியாளர் கூறியதாவது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 1445 குளங்களுக்கு ஆண்டுக்கு 1.5 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டும். கடந்த ஆண்டு 1.3 TMC கொடுத்து விட்டோம். இதனால் விவசாயத்தை வெற்றிகரமாக செய்திருக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை காலத்தில் 70 நாட்கள் தண்ணீர் கொடுப்பதுதான் திட்டம். தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருந்ததால் பவானி ஆற்றில் கிடைத்த உபரிநீர் மூலம் தற்போது வரை 811 குளங்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறோம். மீதியுள்ள 235 குளங்களுக்கு விரைவில் தண்ணீர் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 70 நாட்கள் தான் தண்ணீர் வழங்கப்படுகிறது. மீதியுள்ள 10 மாதங்கள் 6 நீரேற்ற நிலையங்களும் செயல்படாமல் இருப்பதால் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து வருகின்றோம் என்று டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.